உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ irrespective ஆஃப் யுவர் ஜாப், irrespective ஆஃப் யுவர் ஜாப் சேஞ்சஸ் ஆக்சுவலாக ஸோ அந்த ஹெல்த் ப்ரொடெக்ஷன் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கார்ப்பரேட் பாலிசி வச்சுக்கிறது அது கூட வந்து ஒரு பர்சனல் பாலிசி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. கேட்டால் நான் ஹாஸ்பிட்டலில் ஆஃபீஸ்லேயே நான் கவர் பண்ணிடுறாங்க, அதனால் நான் எதுவும் எடுக்கல டாக்டர்னு சொல்கிறாங்க. திடீர்னு 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேலை போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இல்லைன்றாங்க. ஸோ அந்த புரிதல் வந்து நிறைய பேர் இருக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன தான் உங்களுக்கு கார்ப்பரேட்டில் ஒரு பாலிசி எடுத்திருந்தாலும் நீங்கள் தனியாக ஒரு 20 lakhsக்கோ இல்லை 15 lakhsக்கோ ஒரு பர்சனல் பாலிசி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எப்போதுலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செப்டம்பர் 22 தாங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது. நீங்கள் அதுக்கு முன்னாடி எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும், எந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி வச்சுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களால் அதை ஃபைனலைஸ் பண்ணிடணும் முடியல, உங்களுக்காக நான் கம்ப்ளீட்டாக ஒரு அனாலிசிஸ் பண்ணி எந்த பாலிசி உங்களுக்கு ஷூட் ஆகும் அப்படின்றத நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணும்னா நீங்கள் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் 8110004517. உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து உங்கள் டேர்ம் இன்சூரன்ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸோ செலக்ட் பண்ண வைக்க முடியும் என்னால். ஸோ 8110004517 இந்த நம்பருக்கு ஒரு ஈவினிங் 5 o'clock 6 o'clock மேலே கால் பண்ணலாம், இல்லை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி வந்துடுச்சு, நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் புரிதல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ என்னென்ன கேள்விகள் உங்களை மனசில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு 9 கேள்விகள் எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெதர் இட் வில் அப்ளை டு நியூ அண்ட் ரெனியூவல் பாலிசி, ரெண்டுத்துக்கும் அப்ளை ஆகுமா? புது பாலிசி ஆல்ரெடி இன்சூரன்ஸ் நான் வச்சுருக்கேன், அதுக்கும் அப்ளை ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அப்ளை ஆகுங்க. இந்த நியூ பாலிசிக்கும் அப்ளை ஆகும், ரினியூ பண்ணுற பாலிசிக்கும் அப்ளிகபிள் ஆகும் செப்டம்பர் 22 மேலே. ஸோ ஆல்ரெடி பெய்ட் த ப்ரீமியம் பை பிஃபோர் செப்டம்பர் 22. ஸோ கேன் ஐ கெட் எ ரீஃபண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது செப்டம்பர் 22 ஆகஸ்ட்லேயோ இல்லை ஜூலைலையோ நான் பே பண்ணிட்டேன் ரினியூவலோட ப்ரீமியமை, எனக்கு ரீஃபண்ட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காதுங்க. செப்டம்பர் 22 மேலே உங்களோட ரினியூவல் டேட் வந்ததுனாலோ நீங்கள் ரினியூவல் பே பண்ணிங்கனாலோ மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வே ஆஃப் ஆகும். இப்போ நீங்கள் செப்டம்பர் 21 ஏதோ டியூ டேட்டோ இல்லை செப்டம்பர் 20 டியூ டேட் இருந்து நீங்கள் பே பண்ணிட்டாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூரிங் கிரேஸ் பீரியட். எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் பீரியட்னு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஏப்ரலில் முடிகிறதா இருக்கும், மே இல்லை ஜூன் வரைக்கும் கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க அந்த ப்ரீமியம் கட்டுறதுக்கு. ஸோ சப்போஸ் அது மாதிரி உங்களுக்கு ஆகஸ்ட்டில் இருந்திருக்குன்னா நீங்கள் இப்போ கட்டாமல் செப்டம்பர் 25 வரைக்கும் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் இருக்குன்னா செப்டம்பர் 23 அப்போ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி வராது. ஸோ அந்த கிரேஸ் பீரியட் வந்து செப்டம்பர் 2 இல்லை அக்டோபர் 2 வரைக்கும் இருக்கவங்க செப்டம்பர் 22 மேலே கட்டினா இந்த ஜிஎஸ்டியோட பெனிஃபிட்ஸை அவைல் பண்ணலாம். பட் உங்கள் கிரேஸ் பீரியட் அதுக்கு முன்னாடியே முடியுது, ஆகஸ்ட் 15 இல்லை செப்டம்பர் 15 முடியுதுன்னா அது கட்டிட்டிங்கன்னா கட்டி தான் ஆகணும், உங்களுக்கு ஜிஎஸ்டி இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ விச் பாலிசிஸ் ஆர் கவர்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆல் இண்டிவிஜுவல் ஹெல்த் பாலிசிஸ், டேர்ம் பாலிசிஸ், யூலிப், என்டோமெண்ட் பாலிசி, சீனியர் சிட்டிசன், ஃப்ளோட்டர், எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸும் இதில் கவர் ஆகுதுங்க. ஸோ ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா எஸ், டெஃபினட்டாக ரெடியூஸ் ஆகும். இப்போ 1 லட்ச ரூபாய் கட்டிட்டு இருக்கவங்க வந்து 1,18,000 கட்டிட்டு இருந்திருப்பீங்க போன தாட்டி, இந்த தாட்டி உங்களுக்கு 18,000 சேவ் ஆகும். ஸோ இட் வில் பி லெஸ் பை 18%. ஸோ குரூப் இன்சூரன்ஸ் இன்க்ளூடடான்னு கேட்டிங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் இஸ் நாட் இன்க்ளூடட். அதை பற்றி கிளாரிட்டி ஒன்றும் கொடுக்கல. மோஸ்ட்லி குரூப் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன் இருக்கும், ஏன்னா அது எம்ப்ளாயர் பே பண்ணுறதுனால அதுக்கு இருக்காது. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ பேமெண்ட் எக்ஸம்ப்டடா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டுவாங்க, சில பேர் மந்த்லி கட்டுவாங்க, சில பேர் குவார்ட்டர்லி கட்டுவாங்க. நீங்கள் எப்படி கட்டினாலும் செப்டம்பர் 22 மேலே கட்டும் போது உங்களுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ப்ட் கண்டிப்பாக இருக்கும். வில் ப்ரீமியம் ரைஸ் த லெவல், உங்கள் ப்ரீமியமோட லெவல் வந்து ரைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. டெஃபினட்டாக ரைஸ் ஆகுங்க. ஏன்னா மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 செலவு பண்ணிட்டு இந்த இடத்துல இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா 50,000 செலவாக வேண்டியதாக இருக்குது. ஸோ ப்ரீமியமோட ரேட்ஸ் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் மெடிக்கல் இன்ஃப்ளேஷனை பொறுத்து. பட் என்ன தான் அது இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கு உண்டான 18% வந்து நம்மளுக்கு சேவிங்ஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் உங்களால் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் டோன்ட் திங்க் தட் 1 lakh வாங்குகிறோம் நம்ம எப்படியா மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. ஸோ இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் போய் முடியும். அதனால் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு வருஷத்துக்கு ஒரு 10,000 20,000 வந்து கஷ்டப்பட்டு கட்டிட்டா கூட நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு மன உளைச்சலையாக வரதை அவாய்ட் பண்ணோம். தேங்க்யூ டாக்டர் செந்தில் சைனிங் ஆஃப். If you have any doubts regarding this health insurance and term insurance, feel free to call me or WhatsApp me at 8110004517. Thank you.